ஸோ ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன கேம் விளையாட போகிறோம்னா டெட் ரைல்ஸ் தான் விளையாட போகிறோம். நான் ஏன் இந்த அக்கௌண்ட் மித்ரன்_EGF அக்கௌண்ட் வந்தேன்னா, நான் வந்து இதில் தான் நான் வந்து மோஸ்ட்லி நான் டெட் ரைல்ஸ் விளையாடிருக்கேன். என்கிட்ட கவுபாய் ஹேட் இருக்குது. நான் இப்போ ஏன் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன்னா, இது மோஸ்ட்லி வந்து இந்த வீடியோவே வந்து ஒரு கிளிச்சு தான். இந்த வீடியோ வந்து என்னதுன்னா, இப்போது இதுக்கு முதல்ல இந்த கிளிச் பண்ணுறதுக்கு கவுபாய் ஹேட் வேணும். நான் வந்து இது கிளிச்சாக ட்ரிக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட மித்ரன் கேமிங்கில் வந்து என்கிட்ட கவுபாய் ஹேட் இல்லை. அதுக்கு தான் மெயினாக இதில் வந்தேன். ஸோ வாங்க நம்ம இப்போ போயிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட ட்ரெயின் இல்லை, பட் என்கிட்ட 18 ஸ்டார் இருக்குது. என்கிட்ட என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு காமிக்கிறேன். மைனரு, டாக்டர், பேக் மாஸ்டர், வேர்ம்ஸ், தி ஆலமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் கவுபாய் இருக்குது. இப்போ வாங்க நம்ம என்ன சேலஞ்செல்லாம் நான் முடிச்சிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் முடிச்சிட்டேன், செகண்ட் ஒன் முடிச்சிட்டேன், டேர்ம் யூனிகார்ன் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த 10 ஸ்னேக் ஆயில் குடிக்கணும், அது முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 1000 ருபீஸ் எடுக்கணும், அதையும் முடிச்சிட்டேன். கம்ப்ளீட் பிளேயர் வித்தவுட் டை, கூட ஆடும்போது யாரும் டையாக எடுக்கக்கூடாது, அது முடிச்சிட்டேன். இப்போ வாங்க நான் உங்களுக்கு அந்த ட்ரிக் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேம் உள்ள போய்க்கலாம். ஓகே, இது தெரியாமல் 2 பிளேயர் போட்டேன். அது வந்து அந்த கிளிச்சா ட்ரிக்கான ஆனால் எனக்கு சரியாக தெரியல. நான் வந்து அதை யூஸ் பண்ணேன். அது யூஸ் பண்ணி தான் எனக்கு கொஞ்சம் பவுன்ஸ் கிடச்சிது. இப்போ வாங்க நம்ம அந்த கிளிச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 3, 2, 1. ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போன உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த ஹார்ஸை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு திறக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், ட்ராக் கொடுத்து, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வீடு இருக்குல்ல, இந்த வீட்டுக்குள்ளே போய் திறந்தால் தான் ஹார்ஸ் வந்து வெளில ஓடி போகாது. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இப்படி போய் போட்டுடலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ஆமோ நம்மளுக்கு முக்கியமாக தேவை. ஸோ கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ஸும் இந்த சேலஞ்சுக்கு முக்கியமாகவே தேவை. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஹார்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போது ஸ்ட்ரெயிட்டாக எண்டுக்கு போயிடுவோம், நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இப்போ வந்து இந்த கோல்டை மட்டும் பை பண்ணிக்கலாம். இந்த கோல்டை செல் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு வந்து பை பண்ணிக்கலான்ட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு முக்கியமாக வந்து ஒரு ஸ்னேக் ஆயில் தேவை. ஒரு ஸ்னேக் ஆயிலு, ஒரு பேண்டேஜ், 2 பேண்டேஜ் வாங்கிக்கலாம். பேண்டேஜ் 2, 1, 2. மொத்தமாக எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 55 ரூபா ஆகுது. மிச்சம் 15 ருபீஸ்க்கு வந்து ஒரு இது வாங்கிக்கோங்க, அது பேர் என்ன, ஆமோ வாங்கிக்கோங்க. அந்த ஆமோ வந்து எதுக்கு தேவைன்னா, லாஸ்ட் ஃபைட்டில் வந்து நம்மளுக்கு தேவை. பட் வந்து நான் இதை வச்சு நான் சண்டை போடுவேன். என்ட்ரன்ஸில் போயிட்டு உள்ளே பவுன்ஸு ப்ளஸ் ரைஃபிள்ஸு அந்த மாதிரி கன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வச்சு அவங்கள போட்டுருவேன். ஓகே, இப்போ இதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இதான் மெயின் ஸ்டெப்பு. உங்களுக்கு வந்து இது வந்து மொத்தம் 2 வகை இருக்குது. இப்போ நீங்கள் ஹார்ஸை போட்டுட்டு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ ஹார்ஸை வந்து ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே வரைக்கும் போயிட்டு. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு இங்கே வரைக்கும் வந்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். ஃபஸ்ட்டு இங்கே வரைக்கும் வந்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த ஹார்ஸோட சேடல் இருக்குது தெரியுமா, அங்கே அந்த நடுவில் ஒரு ஒயிட் கலர் இருக்குல்ல, அது வந்து இப்போது இங்கே நடு மார்க் இருக்குல்ல, இங்கே நடுவில் ஒயிட் கலரில், அது கிட்ட வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, அது கிட்ட போய் ட்ராக் கொடுத்து உட்காரணும். இப்போ பாருங்கள், ட்ராக் கொடுத்துட்டோமா, ட்ராக் கொடுத்து உட்காரணும். வெயிட் பண்ணுங்க, ட்ராக் கொடுத்து உட்காரணும். ஐயோ பாருங்கள், ட்ராக் கொடுத்து உட்காரணும். ட்ராக் கொடுத்து உட்காரணும். சப்போஸ் இது சில பேருக்கு வராது, பட் எனக்கு கொஞ்சம் வரும். சப்போஸ் வரலைன்னா நம்ம இந்த ஆசை வந்து ஈஸியாக எப்படி அந்த மாதிரி பண்ணலான்னா, ட்ராக் கொடுத்து உட்காந்த உடனே நம்ம இது பக்கத்தில் வந்து ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அப்போ அதுதான் நம்மளுக்கு வேணும். அப்போ வந்து கன்னை வச்சு ஷூட் பண்ணணும், அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போது இந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ உட்காந்துட்ட உடனே இங்கே வந்து ட்ராப்பு, வெல்டு, சேஞ்ச் ஆக்சஸ் வந்துடுச்சு. கீழே என்னோடய ஹார்ஸ் விழுந்துருச்சு. இப்போ இப்படி போயிட்டு என் ஹார்ஸ் மேலே நான் இப்போ உட்காரணும். உட்காந்துட்டு ரிவால்வர் வச்சு கரெக்டாக ஹெட்டில் ஷூட் பண்ண ஒன்று. பார்த்தீங்களா, இது வந்து எல்லாருமே ஃபேக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, பட் அது வந்து ஃபேக்கே இல்லை, ரியல் தான்.
நம்மளோட இதோ இங்கே மூவ் பட்டன் இருக்குல்ல, அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இப்படி மேலே பார்த்தா அது மேலே போகும், கீழே அப்படியே போனோன்னா அது கீழே போகும். கவுபாய்ஸ் கிட்ட மட்டும் போயிட்டாதீங்க. சப்போஸ் ஹார்ஸ் டெட் ஆயிடுச்சுன்னா அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து வாங்க நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு இதுக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம கீழே நிறுத்தவே கூடாது, நிறுத்தாமல் தான் போகணும். நிறுத்திட்டோன்னா மறுபடியும் இந்த ப்ராசஸ் பண்ணி அது சுட்ட உடனே அதுக்கு ஹெல்த் கம்மியாயிடும். ஸோ அது கீழே நிறுத்தாமலே தான் போகணும். இப்போ நான் கீழே நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து இப்போது இந்த ஹார்ஸோட லெக் வந்து தரையில் பட்டுருச்சு அப்படின்னா இது கீழே விழுந்துருமான்னு கேட்டால் இல்லை, அது கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள், நான் கீழேயே போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து தரையில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நானும் பறக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ வந்து எப்படி விழுவோன்னு கேட்டால் நம்ம கை இருக்குல்ல, அந்த கை இப்போ நம்ம விளையாடும் போது இங்கே ஜம்ப் பட்டன் கொடுத்துட்டோன்னா நம்ம வந்து கீழே குதிச்சிருவோம். அதேமாதிரி ட்ராப்பும் கொடுத்துடக்கூடாது. அந்த 4 ஏரியா மட்டும் டச் பண்ணாமல் எண்டு வரைக்கும் போகணும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், எல்லோரும் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை அனுப்பிச்சிருங்க. இந்த ட்ரிக் இந்த மாதிரி ஒன்று இருக்குது பாருன்ட்டு. மிட் ஜோன் கேமிங் ஒய்டி இதில் கூட அக்கௌண்ட்டில் கூட நான் வந்து டெட் ரைல்ஸ் எப்படி வந்து இந்த மாதிரி ஈஸியாக வின் பண்ணுறதுன்ற போடுறேன். ஆனால் அது வந்து கவுபாய் கிளாஸ் வேணும், அதை நான் எடுத்ததுக்கப்புறமா போடுறேன். அப்போ இது நெக்ஸ்ட் வந்து மிட் ஜோன் கேமிங் ஒய்டி அக்கௌண்ட்டில் வந்து நான் சில நிறைய கேம்ஸ் போடுவேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுற கேம்ஸ் எல்லாம் நான் போடுறேன். நான் வீக்லி தான் வந்து நான் கேம் எல்லாம் விளையாடி போடுவேன் ஜூன் மாதத்துலேருந்து. பிகாஸ் நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், அதனால எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நான் லீவில் இருக்கிறதுனால நான் டெய்லி போடுறேன். மிட் ஜோன் கேமிங் ஒய்டி அக்கௌண்ட்டில் வந்து டெட் ரைல்ஸ் போடலாமான்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த ஹார்ஸ் ட்ரிக் இல்லாமலே வந்து என்னால் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இப்போ வாங்க நம்ம இது நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் போய் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வந்து 2nd செக் பாயிண்ட் தொட்டாச்சு. இப்போ நம்ம 3rd செக் பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட் போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு, அதனால் என்னடா இது கீழே ரூட்டே தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் லைட்டாக கீழே போகணும். ஒரே நிமிஷம். இப்போ நீங்கள் லைட்டாக இப்போது கீழே ஒரு வீடு இருக்குதுல்ல, அதோட ஹைட் இருந்தால் போதும். ஆனால் கவுபாய்ஸ் இருந்தால் பிரச்சனை, அதனால் கொஞ்சம் தூரமாகவே பாருங்கள். ரைட் சைடில் ஒரு ட்ராக் தெரியுதுல்ல, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போங்க. ஓகே, இப்போ வந்து 3rd செக் பாயிண்ட் வந்தாச்சு. இங்கேயே காலையில் ஆகிற வரைக்கும் சர்வை பண்ணலாம். ஏன்னா வந்து காலையில் அப்புறம் இப்போ நைட்டில், அதனால் வந்து நம்மளுக்கு சரியாக தெரியாது. அதனால் வந்து நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிட்டு இருப்போம். இல்லை போயிடலாமா? சரி, ஓகே, போயிடலாம். ஓகே, நான் இந்த 2 அக்கௌண்ட்டில் இருந்தும் நான் வந்து இது பண்ணுவேன், வீடியோஸ் போடுவேன். எனக்கு லைட்டாக தெரியுது, அதனால் நான் வந்து இப்போ போகிறேன். உங்களுக்கு தெரியலனா நீங்கள் இது பண்ணிக்கோங்க, அங்கேயே சர்வை பண்ணிட்டு நைட்டு முடிஞ்ச உடனே காலைலையாக போங்க. ஆனால் அங்கே வண்டி கீழே மட்டும் நிறுத்திடாதீங்க, மறுபடியும் உங்களால் பறக்கிறது கஷ்டம். சரி, கீழே ஒரு வீடாக தெரியுது. ஓகே, வாங்க நம்ம இப்போது எவ்வளோ பெரிய வில்லேஜ் பார்த்தீங்களா. ஆனால் வந்து இந்த வில்லேஜுக்கு மேலே பறக்கக்கூடாது, ஏன்னா வந்து ஜாம்பி இருப்பாங்கள்ல, அந்த கன் வச்சுட்டு இருப்பாங்கள்ல ஒரு ஜாம்பி, அவங்க வந்து சுட்டுருவாங்க. இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, பேண்டேஜ், ஸ்னேக் ஆயிலு, ரிவால்வரு எல்லாமே இருக்குது. நம்ம எண்டுக்கு போயிடுறது மட்டும்தான் வேலை. இங்கே பாருங்கள், ஸ்டெல்லிங் வந்துச்சு பாருங்கள், பார்த்தீங்களா? ரைட் சைடில் இப்போது ஸ்பானானா உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு தெரில. இது என்ன நைட்டு வந்து மூன் வந்து சின்னதாக இருந்ததுன்னு வைங்களேன், அது வந்து இந்த நைட்டு. மூன் சின்னதாக இருந்தால் ஜாம்பி நைட்டு, இதுவே பெருசாக இருந்தால் அது வேர்வல்ஃப் நைட்டு. இதுவே மூன் ரெட்டு கலரில் அப்படி இருந்ததுன்னா அது வந்து வேம்பயர் நைட். அச்சோ, ஆமாம், இப்போ நான் எங்கே இருக்கேன்? இது புது ட்ராக். நான் இப்போ கரெக்டாக தான் போகிறேன்னா, தப்பாக போகிறேண்ணா? ஆமாம், நான் இப்போ எப்படி போகணும்? அச்சோ,
சரி வாங்க கைஸ் நம்ம இப்படியே போகலாம். இப்படி தான் வந்தோம்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்திருப்பேன். சரி போகலாம் வாங்க. சரி நான் போயிட்டு 4th செக் பாயிண்டில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே இப்போ 4th செக் பாயிண்ட்டும் வந்துருச்சு. தெரியுதான்னு தெரியல, ஒரே நிமிஷம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பண்ணுறேன். இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. செக் பண்ணுறேன். ஆமாம் செக் பண்ணுறேன். ஆமாம் கரெக்டாக வந்துருச்சு 4th செக் பாயிண்ட்டு. இப்போ வாங்க நம்ம மறுபடியும் 5th செக் பாயிண்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். நடுவில் எதாவது வந்ததுன்னா நான் காமிக்கிறேன். ஓகே காய்ஸ் ஒரு வழியாக 5th செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இன்னும் 2 செக் பாயிண்ட் மட்டும்தான். அதை மட்டும் நம்ம தாண்டிட்டோன்னா இங்கே போயிடுவோம். லாஸ்ட் எண்டிங்க்கு போயிடுவோம். எண்டில் ஃபைட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரிஞ்சுது. மேக்காயில் இருக்க பயமே. அப்படியே போயிட்டே இருக்கலாம். என்ன இது கண் கெட்டுற தூரம் இருக்கும், ஒன்றுத்தையும் காணும். ஓகே நான் 6th செக் பாயிண்ட் போயிட்டு நான் உங்களை கூப்பிட்றேன். ஓகே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. அதுவும் பார்த்தீங்களா மேலே பார்த்தீங்களா பெரிய மூணு இருக்குது. ஸோ வந்து இது உல்ஃப் நைட்டு. கீழே ஃபுல்லாக உல்ஃபாக தான் இருக்கும். உல்ஃபு ஸ்பான் ஆகும். இப்போ பாருங்களேன், இப்போ வந்து ஒரு ஓனாய் கத்துனதுக்கப்புறமா தான் உல்ஃபு ஸ்பான் ஆகும். வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா கட்டுச்சா? ஓகே நம்ம இப்போ 6th செக் பாயிண்ட்டு ரீச் ஆகிடாச்சு. இப்போ நேராக 7th போயிடலாம். 7th போயிட்டு அங்கே கீழேயே நம்ம வந்து 7th போயிட்டு நெக்ஸ்ட்டு எண்டிங் வரோம்ல, அப்போ வந்து நம்ம என்ன பார்த்தீங்களா யாரும் சுட்டுறான் கௌபாயாக தான் இருக்கும். எண்டிங்கில் வந்து கிட்டியும் நிப்பாட்டிட்டு முதல்ல நம்ம டரண்ட்டை சுட வேணாம், முன்னாடியே இருக்கிற ஆளுங்கெல்லாம் முதல்ல சுட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டரண்ட்டு நம்ம மேலே போய் ஈஸியாகவே சுட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லிவரை இழுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஹார்ஸில் ஏறாமல் முன்னாடி ஒரு பிரிட்ஜு இருக்கும், அது மேலே போய் ஏறி நின்றுடணும். அவ்வளோதான். எவ்வளோ சுட்டானா பேண்டேஜ் போட்டு டர்ன்னு இது பண்ணிக்க வேண்டியதான். அதுக்குள்ளே 2 நிமிஷம் முடிஞ்சிடும். ஸோ வி வில் வின். டெஸ்லா வந்துச்சு பாருங்கள் கீழே பார்த்தீங்களா, இதான் டெஸ்லா இடம் இதான். சரி நான் வந்து 7th செக் பாயிண்ட் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே 7th செக் பாயிண்ட்டும் ரீச் ஆகிடுச்சு. இனிமேல் வருது 7th தான் லாஸ்ட்டு செக் பாயிண்ட்டு. இப்போ வாங்க நம்ம எண்டுக்கு போயிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கீழே பார்த்தீங்களா கௌபாய்ஸா என்ன அது கேக்டஸா? ஸோ நான் எண்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எண்டில் போயிட்டு நான் வந்து பேசாமலே தான் வந்து நான் சண்டை போட போகிறேன். அதை நீங்களே பாருங்கள் நான் எப்படி சண்டை போடுறேன் என்ன பண்ணுறேன்ட்டு. சரி வாங்க இப்போ நம்ம போகலாம் எண்டுக்கு. காய்ஸ் நான் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என் பின்னாடி போனது தான் இப்போது நான் வந்து இன்னொரு செக் பாயிண்ட் வந்தது பார்த்தா அதுதான் 7வது செக் பாயிண்ட் போல். இப்போ தான் நான் எண்டுக்கே போகிறேன் போல். என்னடா இது ஷட் தெரியாமல் இது 7வது நினச்சிக்கிட்டேன். இப்போ தான் 7வதே வந்துட்டு போச்சு. இப்போ தான் நம்ம வந்து எண்டுக்கே போகிறோம். ஆனால் வாங்க இப்போ நம்ம போயிட்டு சண்டே போடுவோம். மேலே பார்த்தீங்களா எல்லாருக்கும் ஸ்டார்டிங்கில் புட் தி கோல் இன் யோர் ஸ்லாக்கு அண்டு ரீஃபியூல் தி ட்ரெயின். அது இன்னும் வந்து நம்மளுக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எண்டில் போயிடுமா தெரியல, அது அப்படியே தான் இருக்கும் போல். இது ஆனால் நீங்கள் வந்து இப்போது டையாகாமல் நீங்கள் வந்து இதை முடிச்சிங்கன்னா பானி எக்ஸ்பிரஸும் கம்ப்ளீட் ஆகும். அதே மாதிரி இல்லாமல் எஸ்கேப்பும் கம்ப்ளீட் ஆகும், ஸ்டார்ஸும் கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து நிக்கோலா டெஸ்லாவோட இது பண்ணிவிட்டு அப்போ முடிச்சிங்கனாலும் வந்து வரும். ஓகே நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் வந்து பேசாமல் தான் விளையாட போகிறேன். பொறுத்துந்து பாருங்கள் நான் எப்படி விளையாடுறேன்ட்டு.
சரியாகவே இதுவாகாது. நான் எல்லாருமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிட்டு போனேன். பார்த்தா 2 பேர் வந்துட்டாங்க. அப்போ தான் ஹெல்த்தும் கம்மி ஆயிடுச்சு. ஸ்னேக் ஆயில் எடுத்து குடிக்கலான்னு பார்த்தா பேண்டேஜ் எடுத்து போட்டணும். அங்கே கேட்டுக்கிட்ட போனேன்னா அது கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் ஆகிட்டு இது பண்ணலான்னு பார்த்தா இதுக்குள்ளே போட்டானுங்க கைஸ். இப்போ நான் வெறியோடு போகிறேன் கைஸ். அந்த வெறியோட மாவனை வரண்டாயிடுறா. நான் அந்த வெறியோடு இப்போ நான் போயிட்டு வெறியோடு முடிக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கள். இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எண்டில் போயிட்டு இந்த வீடியோவை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன் கைஸ். நம்ம ஒரு வழியாக வந்து எண்டுக்கு வந்துட்டோம். நீங்களே பாருங்கள்.
காட், என்ன பண்றதுன்னு தெரியல. கவுபாய்ஸ் வரானுங்க. ஷூட், பேண்டேஜ், ஹீல் ஹீல், சீக்கிரம் சீக்கிரம் ப்ளீஸ்ரா. நீ சுற்றாதீங்கடா சுற்றாதீங்கடா, கஷ்டப்பட்டு வந்தேன்டா. அண்ணன் என் அண்ணன் பாவம்டா. நீ ஏன்டா ஸ்பான் ஆகுங்க, ஸ்பான் ஆகாதீங்கடா. ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா சுற்றாதீங்கடா. ஐயோ ஸ்பான் ஆகிட்டே வரான் கைஸ். அவ்வளோதான், சோழி முடிச்சு.